இப்போ பாமகவுல அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில நடக்கிற அந்த கருத்து மோதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்களா சார்? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். பட் எப்படி பார்க்குறேன்னா, எல்லோருடைய பார்வையை விட எனக்கு இந்த பார்வை வந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியலாக பார்க்காம குடும்பமாகவும் பார்க்கணும், குடும்பமாக பார்க்காம அரசியலாகவும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறோம். இது நடக்கக்கூடாத ஒன்று தான். இவர்கள் தந்தை மகனுக்கு எந்த காலத்திலும் நீங்கள் இதிகாசத்தில் பார்த்தாலும் பிரதர் டு பிரதர் தான் இருக்கும், சிப்ளிங் ரைவல்ரி இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய இமாலய மலையே நாம் எதிர்கொள்ளலாமே தவிர நம்மை பெற்று ஈண்டெடுத்து வளர்த்த தந்தையை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப கடினமான விஷயம். எப்படி தான் அன்புமணி அதை செய்கிறாருன்னு தெரியல. அதே சமயம் பெற்ற மகனை இவ்வளோ மன வேறுபாடுகளோடு பார்ப்பது என்பது அவருக்கும் கஷ்டம்தான். இரண்டு பேரும் மிகப்பெரிய மன போராட்டத்தில் இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்த காலங்களெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், கிட்ட இருந்தும் பார்த்துருக்கோம், தூரத்திலிருந்தும் பார்த்துருக்கோம். எனவே அதை பார்ப்பதற்கு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவைகள். ஆனால் யாருக்குமே வந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்பது தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். வித்தின் ரிலேட்டிவ்ஸ் இருக்கும், வித்தின் உறவினர்களோடு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மகன் தந்தைக்கும் தந்தை மகனுக்கும் இருப்பது என்பது எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே இல்லை. எவ்வளோ பெரிய துரோணராக இருந்தாலும், துரியோதனனாக இருந்தாலும் அவங்க ஃபாதர் திருதராஷ்டிரன் சப்போர்ட் பண்ணார். அதே வயசு வருஷா இவர் நம்ம இந்திரஜித் ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணார். அதாவது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ப்ளசன்ட் கேரக்டர்ஸ். இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, கஷ்டமாக இருக்குது. அது கூடிய விரைவில் அது முடிவுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே எங்களுடைய ரோல் அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் அவர்கள் தான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்.